வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லா திருநங்கைகள் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணுற இஷ்யூஸ் தான். வாழ்க்கை வாழணும், அதுக்காக நம்ம பிறந்துட்டோம் வாழணுன்ற மாதிரிலாம் வாழ்ந்துட முடியாதுல்ல. எவ்வளவோ திரைப்படங்கள் வந்தாலும் எத்தனையோ புத்தகங்கள் எழுதினாலும் இன்னும் படுற வேதனைகள் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. சில வழிகள்லாம் வெளியே சொல்லிக்க முடியாத வழிகள்லாம் நிறைய இருக்குது. டிரான்ஸுங்களே நிறைய அபியூஸ்னஸ் நடக்குது. பட் அதை கேஸாகவும் பண்ண முடியல, வெளியவும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத நிலையில தான் வாழ்கிறாங்க. கரெக்டாக அந்த 12-13 வயசில் தான் வந்து நம்மளை அறியாமல் நம்ம இந்த கட்டத்துக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறது நமக்கே உணர முடிஞ்சது. அது வரைக்கும் உணராமல் செஞ்சிட்டு இருந்தேன். அந்த வயசுக்கு அப்புறம் உணர்ந்து செய்ய ஆரம்பித்தேன். ஓப்பனாக சொல்லி பார்த்தேன். சில இடத்துல அந்த ஏற்றுக்கிற மனநிலை அந்த டைமில் அவேர்னஸ் கிடையாதுல்ல. இன்னொன்று நம்ம இருந்தது திண்டுக்கல் வில்லேஜ் ஏரியாவில். ஸோ அப்போ மக்களுக்கு வந்து புரிதலே கிடையாது, ஒரு துளி கூட அங்கே புரிதல் கிடையாது. திருநங்கைகள் கூட சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் வெளியே சொல்லிக்க முடியல. சிலர் அனுபவங்கள்லாம் வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுல்ல. காரணம் என்னென்னா நம்ம பிறப்புக்கு அர்த்தமாக வாழணும். இன்னைக்கு என்னால் முடிஞ்சு என்னை எடுத்து வளர்த்த ஹோமுக்கு என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், பெருசாலாம் செய்யலை. இந்த சொசைட்டிக்கு மத்தியில் ஒரு திருநங்கையாக உங்கள் வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது? வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லா திருநங்கைகள் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணுற இஷ்யூஸ் தான். வாழ்க்கை வாழணும், அதுக்காக நம்ம பிறந்துட்டோம் வாழணுன்ற மாதிரிலாம் வாழ்ந்துட முடியாதுல்ல. இப்போ சிட்டி லைஃப் பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் திருநங்கைகளை ஏற்றுக்கிற மனப்பான்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40% வரைக்கும் வந்திருக்கு. பட் வில்லேஜ் சைடில் இன்னும் அந்த அவேர்னஸஸ் கிடையாது. எவ்வளவோ திரைப்படங்கள் வந்தாலும் எத்தனையோ புத்தகங்கள் எழுதினாலும் இன்னும் படுற வேதனைகள் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. சில வழிகள்லாம் வெளியே சொல்லிக்க முடியாத வழிகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ நிறைய குழந்தைகள் பெண்களுக்கு மட்டும்தான் அபியூஸ்னஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. டிரான்ஸுங்களே நிறைய அபியூஸ்னஸ் நடக்குது. பட் அதை கேஸாகவும் பண்ண முடியல, வெளியவும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத நிலையில தான் வாழ்கிறாங்க. அவ்வளோதான், அந்த மத்தியில் தான் இருக்கிறோம். சரி, ஓகே மேம். இப்போது முதல் உங்களுக்கு ஒரு உணர்வு வந்திருக்கும்ல, நான் வந்து பெண்ணாக மாறணும் அப்படின்னு. அந்த உணர்வு உங்களுக்கு லைஃப்பில் எந்த பாயிண்டில் வந்து வந்துச்சு? எனக்கு அது ஆஃப்னேஜ் ஹோமில் தான் நான் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. திண்டுக்கல்ல அவை கருணை இல்லம்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி அப்பா அவங்க எல்சி அம்மா அவங்க தான் என்னை எடுத்து வளர்த்தவங்க. அங்கே தான் வளர்ந்தேன் நான். ஒரு 6 சின்ன வயசுலேருந்தே நாம் கோலம் போடுறது, எல்லா வேலையும், பாசி கொலுசு பின்னுவேன். அந்த சின்ன சின்ன பாசியெல்லாம் வச்சு நரம்பு நூல் வச்சு கொலுசு பின்னுறது, இந்த மாதிரி வேலைங்கள்லாம் அப்போ நிறைய பார்ப்பேன். கிராஃப்ட் பண்ணுவேன். அப்பயே பெயிண்டிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்போ அப்போல்லாம் பெயிண்டிங்கில் கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறது, பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, எதையும் விட்டு வைக்கிறதில்ல. என்ன அதிகமாக அதையும் மீறி போனதுன்னா பெண் வேடம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி. அது சின்ன வயசுலேருந்தே தோணி அப்படியே பண்ணது தான். அந்த கரெக்டாக அந்த 12-13 வயசில் தான் வந்து நம்மளை அறியாமல் நம்ம இந்த கட்டத்துக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறது நமக்கே உணர முடிஞ்சது. அது வரைக்கும் உணராமல் செஞ்சிட்டு இருந்தேன். அந்த வயசுக்கு அப்புறம் உணர்ந்து செய்ய ஆரம்பித்தேன். ஓகே. இப்போ நீங்கள் அந்த உணர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன்னு சொல்கிறீங்களா? ஸோ ஒரு கட்டத்தில் எப்படியும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை அந்த சொசைட்டிகிட்டையோ இந்த விஷயத்தை வந்து சொல்லணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் அதை வெளியில் சொல்ல வரும்போது என்ன மாதிரியான கசப்பான சம்பவங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? அண்ட் அதனால நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நிறைய நடந்திருக்கு. சில விஷயங்கள்லாம் ஆறாத வலு மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, ஆறாத வடு மாதிரி இன்னும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் என்னென்னா ஓப்பனாக சொல்லி பார்த்தேன். சில இடத்துல அந்த ஏற்றுக்கிற மனநிலை அந்த டைமில் அவேர்னஸ் கிடையாதுல்ல. இன்னொன்று நம்ம இருந்தது திண்டுக்கல் வில்லேஜ் ஏரியாவில். ஸோ அப்போ மக்களுக்கு வந்து புரிதலே கிடையாது, ஒரு துளி கூட அங்கே புரிதல் கிடையாது. அந்த டைமில் ஹோமை விட்டு வெளியே வந்துட்டேன் நானே ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஹோம் விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஹோம்லேயும் உங்களை வந்து ஏற்றுக்கலையா நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம்? இல்லை, அங்கே சில விஷயங்கள், சில கசப்பான சம்பவங்கள், என்னாலேயும் சில பாதிப்புகள் இருந்தது. என்னால் சில கண்ட்ரோல்ஸ் முடியாது. நானும் ஒதுக்கி தனிமையாக இருந்து எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே யாருக்கிட்டையும் சொல்லாமல் தான் ஓடி வந்தேன். என் மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ நான் வெளியே வந்து, ஏன்னா அவங்க தான் 10th 430 மார்க் எடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் படிக்க வச்சாங்க. ஸோ டிப்ளமோ படித்தேன். அந்த டைம் ஃபீஸ் அவங்க தான் கட்டினாங்க. நான் சில காரணங்களால் வெளியே வந்து திருநங்கைகள் கூட சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ்,
நிறைய மாற்றங்கள் வெளியே சொல்லிக்க முடியல. சிலர் அனுபவங்கள்லாம் வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி நடந்தது தான். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் திருநங்கையாக வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? பொதுவாக திருநங்கைனாலே சொசைட்டியில் வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணம் தான் வந்து முக்கால்வாசி பேருக்கும் அப்படி தான் இருக்கும். பட் அதை தாண்டி உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஸ்விக்கி ஓட்டுறீங்க, அப்புறம் அந்த வால் பெயிண்டிங்லாம் பண்ணுறீங்க, அப்புறம் வந்துட்டு சோஷியல் ஒர்க்ஸ் நிறைய வந்து பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணணும்னு எதனால மேம் உங்களுக்கு தோணுச்சு? அதாவது விதை எந்த இடத்துல விதைக்கிறோன்னு இருக்குல்ல. கரெக்டு. இப்போ எடுத்து நம்மளை யார் வளர்த்தாங்களோ அவங்களோட எண்ணம் தானே நமக்கு. ஒரு தாய் தகப்பன் எப்படி விதமாக ஊட்டுறாங்களோ அந்த எண்ணம் தானே நமக்கு வரும். முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம். ஏன்னா இதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வளர்ந்து வெளியே வந்தனால தான் நான் இன்றைக்கி இந்த ஒரு நிலையில் இருக்கிறேன். இல்லைன்னா என்றைக்கும் ஆன் ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு வேறு மாதிரி போயிருப்பேன். என் பாதையும் அப்படி கடந்து போயிருக்கும் தான். காரணம் என்னென்னா நம்ம பிறப்புக்கு அர்த்தமாக வாழணும். இன்றைக்கி என்னால் முடிஞ்சு என்னை எடுத்து வளர்த்த ஹோமுக்கு என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். பெருசாலாம் செய்யலை, ஒரு கடுகளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ என்னால் முடிஞ்சது செஞ்சிட்ருக்கிறேன், அவ்வளோதான். அதாவது வால் பெயிண்டிங்கெல்லாம் வந்து கல்கிமா அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அவங்களாம் நிறைய பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு கல்கிமா இன்ஸ்பிரேஷன். அப்புறம் அரவாணி ஆர்ட் சொல்லி அவங்க டீமில் இருந்து நிறைய இடத்துல வால் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ நிறைய பேருக்கு இன்ட்ராக்ட் பண்ண கிடச்சிது எனக்கு. ட்ரான்ஸ் கூட நிறைய ட்ரான்ஸுக்கு பெயிண்டிங் சொல்லித்தரதா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரீயாக டியூஷன் சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்தேன். அந்த டைம்லலாம் நிறைய கேம்பெயின், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறது, டியூஷன் நடத்துறது, அதுலேயே சம்மர் ஆனால் கேம்ப் போட்டு இப்போ என் வால் பெயிண்டிங் இல்லாமல் இந்த பேப்பர்லலாம் நம்ம வரைய கற்றுக் கொடுப்போம்ல, அந்த மாதிரி பேசிக் ஆர்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போது ஓரளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அப்படியே தனியாக ஒதுங்கி என்னால் வேலை கொடுத்தா செய்ய போகிறேன். இப்போ ஏதோ வேலைகள் வரதில்லை. ஏன்னா லாக்டவுன் அந்த பீரியட்லேருந்தே டோட்டலாக வேலை எதுவுமே இல்லை. அப்படி இப்போ தனியாக ஒதுங்கிட்டேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு கருப்பசாமி கோவில் வச்சுருக்கோம், இருக்குது அங்கே எண்ணூரில், நம்ம தான் ஸ்தாபித்தோம். அதனால் அந்த கோயிலில் அங்கேயே தங்கி இப்போதைக்கு பார்த்துட்ருக்கேன். ஏதோ வேலைகள் வந்தால் எந்த வேலைகள் யார் கொடுத்தாலும் செய்வேன். பெயிண்டிங் வேலைகள் மோஸ்ட்லி எனக்கு வால் பெயிண்டிங், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைனிங் ஒர்க்கோ, இல்லை ராயல் ப்ளே ஒர்க்கு, இல்லை பெட்ரூமு, பார்க்கிங் ஏரியா, மெமரபிள் ஸ்கூல்ஸ் ஒர்க்கு, அது இல்லாமல் என்ன எக்ஸஸாக என்ன கேட்டாலுமே நம்ம பண்ணித்தரலாம். கிளாத் பெயிண்டிங் பண்ணி தரலாம். டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற விதத்தில் தான் இருக்குது. நானும் முயற்சி எடுக்கிறேன் அடுத்தடுத்து. பட் சப்போர்ட்னஸ்க்கு ஆள் கிடையாது. சும்மா சரியா பண்ணி நீ பண்ணு மச்சான், தைரியமாக இருறா, நான் இருக்கிறேன்டான்னு தட்டி கொடுத்துட்டாலே போதுமே. நல்ல தோழர்களும் நல்ல பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுற பீப்புளும் இருந்துட்டாலே நம்ம ஒரு சரியாக பண்ணி வந்துடலாம். பட் ட்ரான்ஸுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, ஒன்று ஃபேமிலி சப்போர்ட் பேசிக். அது ஃபேமிலியே ஏற்றுக்கலை அப்படின்ற இடத்துல இருக்கிறப்ப மக்களுக்கு போகிற ஒரு இடம் தெரியாது. இப்போ யாரும் ட்ரான்ஸுக்கு அந்தளவுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்கலாம் சொல்லலை. ஆனால் வீடு கொடுக்குறாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் நிறைய இடத்துல நிராகரிக்கப்படுற இடங்கள் நிறைய இருக்குது, வெளியே சொல்லிக்க முடியாது. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம நேரடியாக முரண்படுறப்ப தான் அந்த பாதைகள்லாம் தெரியும். நம்ம எடுக்கிற முயற்சிகள் ஏதோ என்னால் ஒவ்வொரு படி எடுக்கிறேன், ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம். பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நிறைய இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள் வந்து நிறையவே கற்றுக்குறாங்க. ஆன்லைனாக இருக்கட்டும், நிறைய இருக்கட்டும், எல்லாமே கற்றுக்குறாங்க. அந்தளவுக்கு வேல்யூ பண்ண தெரியும் ஹியூமன்ஸு. அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும். ஏன்னா மக்களோட பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறும், எடுத்தோடனே மாறிடாது. என்னென்னா, நீங்கள் 10 வேலை செய்கிறீங்களா, 10 வேலை கொடுக்குற இடத்துல எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு இடம் கொடுங்க, செஞ்சுட்டு போகிறோம். எங்களோட திறமையை நாங்கள் நிரூபிப்போம்ல, அதுதான் நம்ம ரெக்வஸ்ட் வைக்கிறது. கரெக்ட். ரொம்ப அருமையாக சொன்னீங்க.